வந்தவாசியில் எஸ்ஐஆர் பணியில் திமுக அதிமுக பிரமுகர் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதில் திமுக பிரமுகர் கட்டையால் அதிமுக பிரமுகர் மீது தாக்குதல் நடத்தியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் பரிமேலழகர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பரிமேலழகர், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ரூபி. வந்தவாசியில் எஸ்ஐஆர் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தும் பணியில் திமுக பிரமுகருக்கும் அதிமுக பிரமுகருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு அதிமுக பிரமுகர் தலை மீது திமுக பிரமுகர் கட்டியால் தாக்கியதால் அதிமுக பிரமுகர் அரசு மருத்துவமனை அனுப்பப்பட்டது. அதாவது தமிழகம் முழுவதும் எஸ்ஐஆர் பணி நடந்து வருவதால் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் எஸ்ஐஆர் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பார்த்தீங்கன்னா இன்று இந்த நிலையில் 17வது வார்டு 158வது பிரிவில் பகுதியில் பூத்தில் குளறுபடி நடப்பதை கேள்விப்பட்டு அதிமுக வட்ட செயலாளர் சுப்பிரமணியன் என்பவர் அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு சென்று அதிகாரிகளிடம் குளறுபடி நடப்பதை கேள்வி கேட்டார். அப்போது 17வது வார்டு திமுக வட்ட செயலாளரான ஆறுமுகம் என்பவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இருவருக்கும் வாக்குவாதம் முற்றிய நிலையில் சுப்பிரமணியனுக்கு ஆறுமுகத்தையும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது திமுக 16வது வார்டு வட்ட கவுன்சிலர் மணிகண்டன் என்பவர் அதிமுக நிர்வாகியின் பாலசுப்பிரமணியை கட்டையால் தாக்கியதாக கூறப்பட்ட நிலையில் பாலசுப்பிரமணியன் என்பவருக்கு தலையில் மற்றும் கழுத்தில் பகுதியில் காயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் உடனே அங்கிருந்தவர்கள் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு மேலும் உடனடியாக அதிமுக வட்ட செயலாளர் பாலசுப்பிரமணியன் என்பவரை வந்தவாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில திமுக பிரமுகர் மணிகண்டன் காயமடைந்ததாக கூறி வந்தவாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக வந்ததால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் இது குறித்து வந்தவாசி தெற்கு நிலை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பரிமேலழகர்.